கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரெயர் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். இப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குறித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயிருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. அப்ப நிலத்தை குறித்து இங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நிலம் எப்படிப்பட்ட நிலமா இருக்கணும்? தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து. நிலம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? அடிக்கடி பெய்கிற மழைய குடிக்கணும். அல்லேலூயா. குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது. பயிரிடுகிறார்கள், விவசாயிகள் பயிரிடும் பொழுது அந்த பயிரை முளைப்பிக்கிற நிலம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நிலம். அப்ப நிலத்தை குறித்து ஆண்டவர் இங்க சொல்லல, நம்முடைய ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறார், நம்முடைய இருதயத்தை குறித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் சொல்லி எரேமியாவில் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அப்ப இருதயம், நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும். அடிக்கடி தண்ணீர் குடித்து பெய்கிற மழையினால தண்ணீர் குடிக்கணும், அந்த நிலம் குடிக்கணும். அப்பனா ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, அடிக்கடி நாம் ஜெபிக்கிற ஜெபம். அல்லேலூயா. இல்லாட்டா பிறர் ஜெபிக்கிற ஜெபம், இல்ல ஜெப கூட்டங்களிலே கலந்து கொண்டு வருகிற ஆசீர்வாதங்கள், பரிசுத்த ஆவியின் வல்லமை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஜெப ஜீவியத்துல வளர்ந்து இப்படி அந்த ஆத்துமாவை நாம் பலப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆத்துமாவை நாம் பலப்படுத்த வேண்டும். அதான் இங்க வேதம் சொல்லுகிறது. அடிக்கடி பெய்கிற மழையை குடிக்கணும், பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பலனை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ யோவான் 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் திராட்சை செடியை குறித்து பேசுகிறார். திராட்சை செடி அங்கே நடப்பட்டால் அந்த திராட்சை செடி நல்லா முளைக்கணும். அல்லேலூயா. நல்ல செடி முளைத்து திராட்சை பழங்களை கொடுக்க வேண்டும். அப்ப நாம ஆண்டவர்கிட்ட அதிகமான நன்மை பெற்றுக் கொள்ள வேண்டும். அடிக்கடி ஜெப கூட்டத்துக்கு செல்வதற்கு கர்த்தர் இப்பொழுது திறந்த வாசலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சபைகளுக்கு, ஜெப கூட்டங்களுக்கு, வீட்டு கூட்டங்களுக்கு கடந்து சென்று நாம ஜெபித்து கொண்டு வருகிறோம். இந்த ஜெப நாட்களிலே நாம் அதை ஏற்றுக்கொண்டபடினாலே நாம பயிர்களுக்கு ஏற்ற பயிரை விளைவிக்க வேண்டும். அல்லேலூயா. திராட்சை செடினா திராட்சை செடியே தான் இருக்கணும். திராட்சை செடியை விளைவிக்க மாட்டேன், முள் பூண்டுகளை விளைவித்து விடக்கூடாது. அல்லேலூயா. அப்படி நடக்கல இதுவரைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திராட்சை செடியை நட்டுறவங்களுக்கு அந்த விதைய பொழுதுக்கு அந்த மரம் தான் உண்டு. சில நிலம் என்ன பண்ணிடும், திராட்சை செடியை வளர விடாம புல் பூண்டுகளை விளைய வைக்கிறோம், முச்செடிகளை விளைய வைக்கிறோம். எங்க விளைச்சல் கொடுக்க வேண்டிய திராட்சை பழங்கள் கொடுக்க வேண்டியதுக்கு பதிலா முச்செடிகளையும் புல் பூண்டுகளையும் விளைவித்து அதனால என்ன பலன்? பலன் இல்லை. அப்ப நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் அதிகமாக ஜெபிக்கிறோம், அதிகமாக வேதம் வாசிக்கிறோம், அதிகமாக சபைக்கு செல்லுகிறோம், அதிகமாக ஆண்டவரை தேடுகிறோம். ஆனால் நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறோம்? அல்லேலூயா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நட்புணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட ஆவியின் கனிகளை கொடுக்கிறோமா? இல்ல கசப்பு, வெறுப்பு, பகை, விரோதம், பொறாமை, பித்தலாட்டம், இப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறோம். போட்டி, பொறாமைகள், இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள் இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அன்பு திரளான பாவங்களை மன்னிக்கும்,
நாம அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அன்பை கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு அன்பை கொடுக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், மற்ற தீய குணங்களை வெறுத்து ஒதுக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஒரு வசனத்தை பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். அதுல 8வது வசனம். 8ஆம் அதிகாரத்துல 8வது வசனம். சில விதை நல்ல விதை நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். 15வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்போ சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். அப்ப நல்ல நிலத்தில் விழுந்த விதை ஒன்று 30, 60, 100 பலன் கொடுத்தது. அப்ப இதுக்கு முன்பதாக நிலம் எப்படிப்பட்டதாண்டு? பாதை அருகே, வழி அருகே அந்த நிலம் எப்போ இறுகி போயிருக்கும். இல்லையா? அந்த நிலத்துல விதை விழுந்தா அது முளைக்காது. ஏன்னா அது நடந்து அது இறுகிட்டு, அந்த நிலம் எப்படி ஆயிட்டு? இறுகி. அது பாறையில போட்ட விதை, கொஞ்சம் மண் இருக்கு, கீழே பாறை இருக்கு, கொஞ்சம் விளையும், அதுக்கு அப்புறம் வேறு போகாது, அதுவும் விளையாது. முச்செடியில போட்ட நிலம், அங்க முச்செடி கூட அது வளரும், ஆனா முச்செடி நெருக்கி போட்டதுனால அங்கேயும் பலன், அங்க ஒரு திராட்சை செடியை நட முடியாது, அங்க கனி கொடுக்கிற கனி வகைகளை நட முடியாது, முச்செடி இருக்குது, அது நெருக்கி போடும். இந்த 3 விதமான நிலங்கள் நம்முடைய இதயமாக இருக்கக்கூடாது. கடினமான பாறையும் கடினம்தான், பாதை அருகே, வழி அருகே அதுவும் கடினமான நிலம்தான், முச்செடியும் பிரயோஜனம் இல்லாத இடம்தான். ஆனா நல்ல நிலத்தில். அல்லேலூயா. அப்ப நம்ம இது எப்படி இருக்கணும்? முச்செடினா அநேக கவலை, உலக கவலையோடு இருக்கக்கூடாது. உலக கவலையோடு நாம இருந்தோம்னா அந்த கவலை இந்த வசனத்தை வளர விடாது. எனக்கு என்ன கிடைக்கும்? பேதுரு நாள்ல ஆண்டவரை நோக்கி எல்லாவற்றையும் விட்டு வந்தவே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். அல்லேலூயா. அப்ப அவருக்கு கவலை என்ன? ஆண்டவரோடு வந்ததுனால நமக்கு நஷ்டம் வந்துருமோ, ஒண்ணுமே கிடைக்காதோ, இவரு எல்லாம் பரலோகத்தை குறித்தே பேச, பூமிக்குரிய நன்மை ஒண்ணு கிடைக்காதா அப்படின்னு கேட்டார். ஆனா ஆண்டவர் சொன்னார், உண்மையிலே 100 பலன் கிடைக்கும், பரலோக ராஜ்யத்துல உங்களுக்கு பங்கு கிடைக்கும் சொன்னார். அல்லேலூயா. உங்களுக்கு உண்டு, பெனிஃபிட் உண்டு. உங்களுக்கு நீங்கள் நல்ல நிலமாய் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு பயன் பெறுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் என்று பிராமிஸ் பண்ணினார். அல்லேலூயா. வாக்குறுதி கொடுத்தார். அப்போ கொஞ்ச நாளைக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா நாம ஆண்டவருக்குள்ள வளர நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். இதுக்கு விரோதமான முச்செடி போலையோ கடினமான இருதயம் உடையவளாம இருக்கிறார். சத்துரு போராடி நம்ம இருதயத்தை கடினப்படுத்துகிறான். அல்லேலூயா. சத்துரு போராடி என்ன பண்றான்? எப்படி ஒரு சில பிரச்சனை சொல்லி நம்ம இருதயத்தை கடினப்படுத்துகிறான், முச்செடி உள்ளது போல் மாற்றுகிறான், இல்ல பாறை போல கொஞ்சம் அப்படியே கேட்கிற மாதிரி கேட்டுட்டு கேட்காத மாதிரி போற மாதிரி பண்றான். அதெல்லாம் பிசாசுடைய கிரியை. அல்லேலூயா. நம்ம பிசாசின் கிரியை உட்கார்ந்து அழிக்க வேண்டும். இல்லையா? ஜெபத்துல வேத சுவாசத்துல அப்பதான் அடிக்கடி பெய்கிற மழை, அடிக்கடி நாம உட்கொள்கிற ஜீவ வசனங்கள், பரிசுத்த ஆவி, இப்படி ஆண்டவருக்குள்ளே அதிகமான நேரத்தை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. உலகத்தின் பக்கம் அதிகமான நேரம் இருந்தா உலக கவலை வந்துடும், ஆவி அத்து போயிடும். அப்ப ஆண்டவருக்கு அதிகமான நேரத்தை செலுத்தி சுறுசுறுப்பா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எறும்பை போல சுறுசுறுப்பா இருந்தால் நமக்கு என்ன உண்டு? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு. சுறுசுறுப்பாக இருந்து செயல்பட வேண்டும். எல்லா ரகசியம் கற்றுக்கிட்டு நம்ம ஜெபக்கூட்டத்துக்கு போவாட்டா, சர்ச்சுக்கு போவாட்டா, அதனால என்ன லாபம்? எல்லாமே எனக்கு தெரியுமையா, ஆனா வீட்டை விட்டு நகல மாட்டேன்.
எப்பவும் படுத்து கிடப்பேன், எப்பவும் டிவி பார்ப்பேன், எப்பவும் செல்ல நோண்டுவேன் அப்படின்னு சொன்னா நமக்கு ஆசீர்வாதம் வராது. சுறுசுறுப்பா இருக்கணும், கட்ட கட்டன்னு சர்ச்சைக்கு வரணும். இல்லையா? ஜெப கூட்டத்துல பங்கு பெற வேண்டும். கர்த்தர் எங்கெல்லாம் இறங்குகிறாரோ அங்கெல்லாம் நாம இருந்து கர்த்தரை பரிசுத்தாவே பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம கனி கொடுக்க முடியும். இல்லையா? கனி கொடுத்து 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 ஒரு சத்துரு வந்தாலே அந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டோம். இல்லையா? நம்ம கர்த்தருக்குள்ள வளர்ந்துருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாய் பார்க்கும் பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு, நம்முடைய நல்ல செய்கைகளை மனிதர்கள் பார்த்து அவங்க சந்தோஷப்படணும். அவங்க எப்படி சந்தோஷப்படுவாங்கன்னா, பரலோகத்தில் உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்போ நாம சாட்சியாய் வாழணும், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும். நம்முடைய நற்கிரியை பார்த்து மற்ற ஜனங்கள் ஆச்சரியப்படணும். நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படணும். ஆச்சரியப்படுற மாதிரி, பரவாயில்ல இவங்க ரொம்ப சாந்தமா இருக்காங்க, ரொம்ப அன்பா இருக்காங்க, தங்களால் எந்த உதவிகளை பிறருக்கு செய்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை சாட்சியாய் இருக்கணும். அல்லேலூயா. அப்போதான் பரலோக பிதாவுக்கு அது மகிமையாக இருக்கும். அடுத்ததாக ஒரு வசனம், 48வது வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பூரண சற்குணர் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? பூரண சற்குணர், பூரணமான சம்பூர்ணமான நல்லவர். அல்லேலூயா. நல்ல குணங்களை பூரணமாய் பெற்றிருக்கிறார். தீமை செய்கிறவர்களை மன்னித்து விடுகிறார். அதான் பெரிய ஒரு சவால். அல்லேலூயா. தீமை செய்கிறவர்களுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார், தீமை செய்கிறவர்களுக்கும் தண்ணீர் கொடுக்கிறார், தீமை செய்கிறவர்களையும் வாழ வைக்கிறார். அதுதான் இப்ப நடக்கு. ஆண்டவரை அறிந்து பரிசுத்தாய் பெற்று சபைக்கு சென்று ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறவர்கள் வாழ்வது இயற்கை. ஆனா ஆண்டவரே அறியாம தான் தோன்றித்தனமாய் வாழ்கிற ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு சந்தோஷமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்துவின் வசனத்தின்படி நடக்கவில்லை, அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்து வருகிறார்கள், அவர்கள் மனம் போல வாழ்ந்து வருகிறார்கள், அவர்களும் திருப்தியாய் சாப்பிட்டு சம்பூர்ணமாய் வாழ்கிறார்கள், நல்ல ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறார்கள். நமக்கு பொறுக்குமா? அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு பிரயாசப்படுகிறோம், எவ்வளவு சுவிசேஷம் அறிவிக்கிறோம், ஆனால் இவர்கள் எல்லா நன்மையும் பெற்று உம்மை மாத்திரம் உதாசீனம் பண்ணுகிறார்கள். உம்மை மாத்திரமல்ல, உம்மை குறித்து சாட்சி சொல்ல எங்களையும் உதாசீனப்படுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இவர் என்றைக்கு தான் ரட்சிக்கப்படுவார்களோ? சாத்தான் சொன்ன மாதிரி வேலியை புடுங்கி விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவங்களை சேவிக்காம பாருங்க, நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்போ பூரண சற்குணர், ஆண்டவர் பூரண சற்குணரா இருக்கிறார், தீமை செயலுக்கு நன்மை செய்கிறார். அப்ப நம்ம இது எப்படி இருக்கணும்? தீமை செயலுக்கு நன்மை செய்யலாம். பெரிய குணம். சாத்தான் வந்து என்ன பண்ணிடுவான்? எப்படியா இடிச்சு அப்படி செய்யக்கூடாதபடிக்கு நாம் அவர்களை மோசமாய் நடத்தும்படி நம்மளை தூண்டுவான். அல்லேலூயா.
நம்ம அதிகமான வல்லமை பெற்று ஆண்டவரை விட்டு பிடிச்சுக்கிட்டு விடக்கூடாது, கட்டி பிடிச்சுக்கிட்டு விடக்கூடாது. ஆண்டவரே, நீர் பூர்ண சத்குருவாய் இருக்கிறது போல நாங்களும் பூர்ண சத்குருவாய் இருந்து உமக்கு சாட்சியாய் இருக்க நீர் எங்களை கனப்படுத்த ஆசீர்வதிக்க உம்மை நாங்கள் உறுதியாய் பற்றி பிடிக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பரலோகத்திலே உங்கள் பிதா பூர்ண சத்குருவாய் இருக்கிற நீங்களும் பூர்ண சத்குருவாய் இருக்க கடவீர்கள். அப்போ சமாதானம் இல்ல, காலம் இல்ல, தீங்கு காலத்திலும் ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்கலாம். சமாதானம் இல்ல, நன்மையை பெற்றுக் கொள்கிற பொழுது மாத்திரமல்ல, நன்மையை பெற்றுக் கொள்ளாத போதும் ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல குணங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோபை குறித்து சொல்லும் பொழுது அவன் சன்மார்க்கனும் உத்தமனும் குற்றமற்றவனுமாய் இருந்தான். அவனை கர்த்தர் சோதித்து பொன்னாக மாற்றினார். கர்த்தரிடத்தில் நன்மை பெற்று நாம் தீமை பெற வேண்டுமா என்று சொல்லி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தீமை செய்வதற்கு பரலோக பிதாவே தாங்கள் செய்து இன்னும் அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அல்லேலூயா. சீசன் அப்படிதான். சீசன் ஆண்டவரை போல மாறிட்டாங்க, இயேசுவை போல மாறிட்டாங்க. ஆனால் மாறி தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்தார்கள். அல்லேலூயா. மாறுத்திரம் ஒன்றும் பேசவில்லை. இப்படி ஆண்டவர் அநேக சாட்சிகளை ஏற்படுத்தியிருக்கிறார். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்து நாமும் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு உத்தமராய் இருக்க வேண்டும், அடிக்கடி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நேரத்துல சத்துருவானம் வந்து நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொழுது நம்ம பாட்டு பாட முடியாது, சாட்சி சொல்ல முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. ஆண்டவரை உடனடியாக எனக்கு சத்துருவை கட்டக்கூடிய கிருபையைத்தார். அல்லேலூயா. சத்துருவோடு சண்டை போட்டவனை மேற்கொள்ள உதவி செய்யும். அவன் வந்து இடையூறு செய்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை அவன் உள்புகுவதை நான் அறிந்திருக்கிறேன். அவனை நான் யுத்தம் பண்ண விரும்புகிறேன், அவனை சுட்டரித்து சாம்பலாக்க விரும்புகிறேன். என் ஊழியத்திற்கு விரோதமாய், என் ஜீவியத்திற்கு விரோதமாய், உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு விரோதமாய் அவன் வந்து தன்னுடைய ஈட்டியை குத்துகிற பொழுது அவைகளை சுட்டரித்து அவன் முடித்தபடி அவனை ஓட ஓட விரட்டி உமக்கு சேவகம் பண்ண விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நாம் பண்ண வேண்டிய காரியங்கள். அப்பதான் நாம் ஆண்டவருக்கு உத்தமராக, பூர்ண சத்குருவாக, நல்ல நிலமாக, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பெருந்தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.